யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.